அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை தைப்பொங்கல். நாளைய தினம் பொங்கல் வைக்கக்கூடிய அற்புதமான நேரத்தையும் பொங்கல் பொங்கும் போது நாம் சொல்ல வேண்டிய ரகசிய மந்திரத்தையும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான மந்திரத்தை வெறும் 3 முறை சொன்னாலே போதும், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான செல்வங்களும் நம் வீடு தேடி வரும். முதல் முக்கியமான விஷயம், நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ்களுக்கு இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நீங்க மறக்காம சொல்லிடுங்க. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு நீங்க சொல்லுங்க. நாளைய தினம் உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாள். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை உத்தராயணம், ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயனம். நாளைய தினம் சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை வடக்கு திசையை நோக்கி ஆரம்பிப்பார். இந்த வடக்கு திசை பயணத்தை உத்தராயண புண்ணிய காலம்னு நம்ம சொல்லுவோம். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கும் காலகட்டம். ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன புண்ணிய காலம். சூரிய பகவான் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்யும் நேரம். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் நாளான நாளைய தினம் தை மாதம் 1ஆம் தேதி பொங்கல் பானை வைக்க அற்புதமான நேரத்தை நம்ம பார்க்க போறோம். நாளைய தினம் ஜனவரி 15ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை 4:30 மணி முதல் காலை 6 மணி வரை இருக்கும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். படைக்கும் தொழிலுக்கு அதிபதியான பிரம்மதேவர் சந்தியாவந்தனம் செய்யக்கூடிய நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க நாளைய தினம் காலை 7 மணி 45 நிமிடங்கள் முதல் 8 மணி 45 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த மங்களகரமான நேரத்தையும் பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய சுப நேரம் காலை 10 மணி 35 நிமிடங்கள் முதல் 11 மணி 30 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம். இப்ப நம்ம பார்த்த 3 டைமிங்ஸ்ல எந்த நேரத்தில் வேணாலும் பொங்கல் பானையை நம்ம வைக்கலாம். சரிங்க, இப்ப டைமிங்ஸ் நம்ம பார்த்துட்டோம். பொங்கல் பொங்கும் போது நாம் சொல்ல வேண்டிய அந்த சூட்சமமான மங்களகரமான மந்திரம் என்னன்னு பார்த்தோம்னா, ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அன்னபூர்ணே சதாபூர்ணே சகல சௌபாகியம் சித்தியர்த்தம் தேஹி தேஹி நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அன்னபூர்ணே சதாபூர்ணே சகல சௌபாகியம் சித்தியர்த்தம் தேஹி தேஹி நமக. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக அன்னபூர்ணே சதாபூர்ணே சகல சௌபாகியம் சித்தியர்த்தம் தேஹி தேஹி நமக. அவ்வளவுதாங்க இந்த மந்திரம். வெறும் 3 முறை சொன்னாலே போதும். கரெக்டா பொங்கல் பொங்கும் நேரத்துல இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி பாருங்க. பணம், பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு, ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, தெய்வீக கவசம், மன நிம்மதின்னு இவை அனைத்துமே கிடைக்கும். மீண்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவலை பார்க்க போறோம். அதீதமான பணவசியத்தை தரக்கூடிய அற்புதமான சீன வாஸ்துவுடன் தொடர்புடைய பண ஈர்ப்பு மாயமாலையை பார்க்க போறோம். இந்த பணவசிய மாலையுடன் ஒரு முக்கியமான பொருளையும் நம்ம சேர்த்து தரப்போறோம். அது என்ன பொருள்ன்றதை நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்பாக இந்த பண ஈர்ப்பு மாயமாலை என்னென்ன பலன்கள் கொடுக்கும்னு பார்த்தோம்னா, அதிரடியான அபாரமான பணவரவை கொடுக்கும். இந்த மாலை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தாங்க கொடுக்கும், அதுதான் பணவசி. இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய எண் நம்பர் 6. 6 எண்ணிக்கையில இந்த பணவசிய காசுகளை சிவப்பு நிற கயிற்றால கட்டி நம்ம கொடுக்கிறோம். இந்த கயிற்றில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இன்ஃபைனட் நாட், அதாவது முடிவில்லாத முடிச்சுகளை நம்ம போட்டிருக்கோம். இந்த சிவப்பு நிற கயிறு, 6 எண்ணிக்கையில் நாணயம் மற்றும் முடிவில்லாத அந்த முடிச்சு, இந்த 3 விஷயங்களும் இதில் மிக மிக சூட்சமமானவை. ஃபெங்ஷுயி வாஸ்து உங்க நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும். அதாவது சீன வாஸ்து முறையின்படி இந்த நாணயங்களை நம்ம கட்டி கொடுக்கிறோம். இந்த 6 நாணயங்களிலும் பண ஈர்ப்பை குறிக்கக்கூடிய சீன வார்த்தைகள் எழுதியிருக்கும். இந்த மாலையை வாங்கி பணம் வைக்கும் இடத்துல நம்ம வச்சுட்டாலே போதும். வேற எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ செய்யணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பீரோல நீங்க பணம் வைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பீரோவின் உள்புறம் அல்லது வெளிப்புறம் எங்க வேணாலும் நீங்க மாட்டிக்கலாம். அதே போல லேடிஸ் நீங்க ஹேண்ட்பேக்ல நீங்க பணத்தை வைக்கிறீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கிலும் இந்த பண ஈர்ப்பு மாய மாலையை நீங்க வைக்கலாம். நீங்க வீட்ல எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இந்த பண ஈர்ப்பு மாலையை வைங்க. பணவரவில் அதிகமான தடைகள் இருக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு அதிகமான பண பிரச்சனையில இருக்கிறவங்க நீங்க பீரோவின் உள்புறம், வெளிப்புறம் மற்றும் ஹேண்ட்பேக்ல கூட இந்த மாலையை போட்டு வைக்கலாம். இந்த பண ஈர்ப்பு மாய மாலையுடன் ஒரு லக்கி காயினையும் நம்ம கொடுக்கிறோம்.
இந்த லக்கி காயின்ல பார்த்தீங்கன்னா 3 நாணயங்களை சேர்த்து ஒரு சிவப்பு நிற துணியில டைப் பண்ணி இருக்கும், கட்டி இருக்கும். இந்த 3 நாணயங்களையும் நம்ம பிரிக்க கூடாதுங்க. அதை அப்படியே நீங்க பணம் வைக்கும் இடத்திலும் வைக்கலாம். அதாவது பீரோல நீங்க வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ல, ஜென்ஸா இருந்தா வாலெட்ல வச்சுக்கலாம், அல்லது ஷர்ட் பாக்கெட்ல கூட நம்ம போட்டுக்கலாம். முழுக்க முழுக்க அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது இந்த லக்கி காயின், அதிர்ஷ்ட நாணயங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த நாணயத்தை நம்முடைய கையில வச்சுக்கணும். அப்பதாங்க அதற்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும். சோ நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த லக்கி காயினை நீங்க கையில வச்சுக்கோங்க. பணம் தொடர்பான அதிர்ஷ்டம்னு மட்டும் கிடையாதுங்க, வாழ்க்கையின் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் இந்த லக்கி காயின் நமக்கு கொடுக்கும். சோ இந்த பண ஈர்ப்பு மாயமாலை மற்றும் இந்த லக்கி காயின், இந்த இரண்டுமே காம்போல நமக்கு வரும். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் மிகவும் சூட்சமமான ஒரு தாந்திரிக பொருள், கடனை தீர்க்கக்கூடிய நட்சத்திர யந்திரம், ஸ்டார் எந்திரம். நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருந்தீங்க, கடனை வேரோடு அழிக்கக்கூடிய ஏதாவது தாந்திரிக பொருள் இருக்கான்னு. இந்த நட்சத்திர யந்திரம் கடன் தீர்ப்பது மட்டும் கிடையாதுங்க, புதிய கடன்கள் உருவாகாமல் தடுக்கும், அடகு வைத்த நகைகளையும் உடனே மீட்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சுத்தமான பித்தளை, பியூர் பிராஸ்ல இந்த நட்சத்திர யந்திரத்தை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இதுல எந்த ஒரு மந்திரமோ திருநாமமோ பொறிக்கப்படலங்க. எல்லா மதத்தினருமே இந்த கடன் தீர்க்கும் எந்திரத்தை பயன்படுத்தலாம். இக வாழ்க்கையில நம்முடைய கடன் தொல்லை நீங்கணும்னா அதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாயின் அருள் தேவை. அந்த செவ்வாய்க்கு அதிபதியாக விளங்கும் முருகப்பெருமானுக்கு உரிய ஷட்கோண வடிவுல, அதாவது நட்சத்திர வடிவுல இந்த யந்திரத்தை நம்ம வடிவமைச்சிருக்கோம். இந்த யந்திரத்துடைய நடுவுல ரிலீஸ், கிளியர், கவுண்ட், டிவைன் அப்படின்ற கடனை வேரோடு அழிக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் 318798 அப்படின்ற புதிய கடன்கள் உருவாகாமல் தடுக்கக்கூடிய அடகு வைத்த நகைகளை மீட்கக்கூடிய ஏஞ்சல் நம்பரையும் நம்ம எழுதியிருக்கோம். அங்காரகனுக்கு உரிய சிவப்பு நிறத்துல இந்த ஏஞ்சல் நம்பரையும் ஸ்விட்ச் வேர்டையும் நம்ம எழுதி கொடுக்கிறோம். சரிங்க, இந்த எந்திரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை பயன்படுத்த நீங்க ஆரம்பிக்கலாம். ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் தினமும் 5 நிமிடங்கள் இந்த எந்திரத்தை உங்களுடைய வலது உள்ளங்கையில, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில வச்சுட்டு 5 நிமிடங்களுக்கு அதுல எழுதியிருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டையும் ஏஞ்சல் நம்பரையும் ரிப்பீட்டடா நம்ம பார்க்கணும். எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இன்றி பொறுமையா நீங்க பாருங்க. தினமும் குறிப்பிட்ட நேரத்துல தான் பார்க்கணும்னு கிடையாதுங்க. எந்த டைம் நீங்க நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா அமைதியா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து உங்க உள்ளங்கையில இந்த யந்திரத்தை வச்சுட்டு அதுல எழுதியிருக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்கணும். பார்த்து முடிச்சிட்டு அந்த எந்திரத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வாலெட்ல நீங்க போட்டு வச்சிருங்க. தினமும் இதே போல 5 நிமிடங்களுக்கு பார்க்கணும். பிறகு பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த யந்திரத்தை வைக்கணும். இத்தனை நாட்கள் தான் பயன்படுத்தணும்னு கிடையாதுங்க. டெய்லி ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காம கண்டினியூஸா நீங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. உங்களுடைய கடன் ஒரு துளி கூட இல்லாமல் காணாமல் போவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அந்த அளவிற்கு பணத்தை ஈர்த்து உங்கள் கடன் தொல்லையை வேரோடு அழிக்கும். இதையெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை தெய்வீக பொருட்களையும் வராகியம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறதுனால இதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. இப்ப நம்ம பார்த்த பண ஈர்ப்பு மாயமாலை மற்றும் இந்த நட்சத்திர யந்திரம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இது வாட்ஸ்அப் நம்பரா இருக்கிறதுனால போன் கால் அட்டெண்ட் பண்ண முடியாதுங்க. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் பற்றிய டவுட்ஸ் இருக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம். நம்ம டீம்ல இருக்கிறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.